அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்னோட அன்பு வாழ்த்துக்களை முதலாவது நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ மறுபடியும் ஒரு முறை இந்த எச்சரிப்பின் சத்தம் ப்ரோக்ராம் மூலியமா உங்க எல்லாரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஸோ இந்த வருஷம் ஒரு முடிவுக்குள்ளாக வந்திருக்கிறது. ஸோ உங்க எல்லாருக்கும் புது வருஷ நல்வாழ்த்துக்கள். ஸோ எப்படி இந்த வருஷம் ஒரு முடிவுக்கு வருதோ அதே மாதிரி இந்த உலகமும் கூட ஒரு முடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதுக்கான அடையாளங்கள்லாம் அதிவேகத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஸோ அந்த காரியங்களை தான் நம்ம இந்த எச்சரிப்பின் சத்தம் ப்ரோக்ராம் மூலியமா பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த வருஷம் இந்த ஊழியத்தை துவங்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் நம்ம ஒவ்வொன்றாய் பார்த்தோம். ஸோ புது வருஷத்துக்குள்ள போறப்போ எல்லாவற்றையும் நாம செயல்முறைக்கு கொண்டு வரணும். ஒரு புது ரெசல்யூஷனோட ஒரு ஆயத்தத்தோட நம்ம புது வருஷத்துக்குள்ள போனா நன்றாயிருக்கும். ஸோ இப்பொழுதும் இந்த எபிசோட்ஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அவரோட சீஷர்களுக்கு அடையாளமாக சொன்ன ஒரு 7 காரியங்களை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் நிறைய விஷயங்களை பார்த்தோம். லாஸ்ட் மந்த் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பஞ்சங்களை குறித்து பார்த்தோம். ஸோ எத்தனை வகையான பஞ்சங்கள் இருக்குன்னா நம்ம ஒரு 4 வகையான பஞ்சங்களை மேற்கோள் காட்டியிருந்தோம். அதில் முதல் பஞ்சமான உணவு பஞ்சத்தை குறித்து நாம் பார்த்தோம். ஸோ எப்படி உணவு இன்மையால் நிறைய பேர் மறிக்கிறார்கள், எவ்வளவு உணவு தட்டுப்பாடுகள் உலகத்தில் ஏற்பட்டது அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இந்த மாதமும் அதில் 2வது பஞ்சமான தண்ணீர் பஞ்சத்தை குறித்து பார்க்கணும். முதலாவதாக நம்ம அதுக்கான மேற்கோள் வசனத்தை நாம் பார்ப்போம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஜனத்திற்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். ஆமேன். ஸோ பஞ்சத்தை குறித்து ஆண்டவர் பேசினாரு. ஸோ அதுல தண்ணீர் பஞ்சம் அப்படின்ற ஒரு பஞ்சம் வரப்போகிறது, இப்பொழுதும் இருக்கிறது. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ தண்ணீர் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ தண்ணி நமக்கெல்லாம் ஈஸியாக கிடைச்சிருது. நிறைய நம்ம டாப்பை திறந்தோடனே தண்ணி வருது. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த உலகம் முழுக்க நிறைய தண்ணி, உலகமே தண்ணியெல்லாம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் தண்ணீர் பஞ்சம் நம் நாட்களில் ஏற்படும் அப்படின்ட்டு. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த உலகம் முழுக்க இருக்கிறதுல 97.5% தண்ணீர் சால்ட் வாட்டர், உப்பு தண்ணீர், கடல்லையும் மற்ற இடங்களிலும் கிடைக்கிற சால்ட் வாட்டர். அதுக்கு குடிக்க ஏதுவா இல்லாத தண்ணீர், குடிக்க முடியாத தண்ணீர். மிச்சம் இருக்கிற 2.5%ல 3/2 பகுதி தண்ணீர் இந்த கிளேஷியர்ஸ், பனிப்பாறைகள் இருக்குல்ல, பனி பிரதேசங்கள், அந்த இடங்கள்ல இருக்கு, கிளேஷியர்ஸ்ல இருக்கு. ஸோ மிச்சம் நமக்கு மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 0.5%. ஸோ ரொம்ப குறைவான இருக்கிற சதவீதம் தான் ஃப்ரெஷ் வாட்டராக காணப்படுது. ஸோ அதுதான் குடிக்க ஏதுவான தண்ணி. அது குடிக்க மாத்திரம் பயன்படலை, நம்மளோட டெய்லி யூஸ்க்கும் பயன்படுது. ஸோ ஜனத்திற்கு எல்லாருக்கும் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 பில்லியன் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த எல்லா மக்களுக்கும் ஸ்பிளிட் பண்ணி தரணும் இந்த தண்ணியை தான். இந்த மக்களுக்கு குடிக்கிறதுக்கும் அவங்க பயன்பாட்டுக்கு மாத்திரம் அல்லாமல் அக்ரிகல்ச்சருக்கும் இந்த தண்ணி தான் முக்கியமாக தேவைப்படுது. ஏன்னா அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் பண்ணால் தான் விளைஞ்சாதான் நம்ம சாப்பிட முடியும். அதுக்கும் இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். இந்த இண்டஸ்ட்ரீஸ் நிறைய தொழிற்சாலைகள் பயன்படுத்துவதற்கும் அந்த தண்ணி தான் தேவைப்படுது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, தேவைகள் அதிகமாயிருக்கு. ஆனால் அதோட தண்ணியோட நிலைமை, தண்ணியோட சோர்சஸ் இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ இதுதான் பிரச்சனைக்கான பெரிய காரணமே. அதனால தான் ஒரு தண்ணி பஞ்சத்தின் நேரம் நம்ம கடந்து கொண்டிருக்கிறோம். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த நாட்களிலும் நிறைய பேர் பல மைல்கள் நடந்து போய் தான் அவங்க தண்ணியை, குடிக்கிறதுக்கான தண்ணியை எடுக்கிற நிலைமையில காணப்படுகிறார்கள். ஏன் நம்ம ஊர்லயே நிறைய கிராமங்கள்ல, மலை கிராமங்கள் இருக்கு, நிறைய கிராமங்களில் தண்ணி இல்லாமல் பல கிலோமீட்டர் நடந்து போய் அந்த தண்ணியை எடுத்துள்ள சூழ்நிலை நம்ம பார்க்குறோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 21 சிட்டி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த 21 சிட்டி ரொம்ப டேஞ்சரஸான ஒரு கண்டிஷன்ல இருக்கு. தண்ணியோட கிரவுண்ட் வாட்டரோட லெவல் குறைஞ்சிட்டே இருக்கு, எப்போனா அது 0வா மாறலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த டெல்லி, ஹைதராபாத், பெங்களூர், ஈவன் சென்னை, நம்ம நகரம் கூட அதுல வருது. ஸோ இந்த மாதிரியான சிட்டிஸ்ல தண்ணீர் கிரவுண்ட் வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு, நிறைய தேவைகள் அதிகமாய் கொண்டிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் நம்ம ஊர்லயும் காணப்படுகிறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60 கோடி இந்தியன்ஸ் ஒரு தண்ணியோட பற்றாக்குறையில காணப்படுகிறார்கள். வாட்டர் ஸ்கார்சிட்டின்னு சொல்றாங்க. அவ்வளோ பேர், ஒரு 50% ஆஃப் த இந்தியன் பாப்புலேஷன் ஒரு தண்ணிக்கான தேவையை பூர்த்தி செய்ய முடியாத நிலைமையில தான் அவங்க இருக்கிறார்கள். ஏன்னா நம்ம பார்த்தோம் எவ்வளோ கொஞ்சமான தண்ணி இருக்கு அப்படின்ட்டு. இந்த தண்ணியில இந்தியாவில் மட்டும் 70% ஆஃப் த ஃப்ரெஷ் வாட்டர், 70% பொல்யூட் ஆயிருக்கு. ஸோ பொல்யூஷன், நிறைய தண்ணீர் பொல்யூஷன் ஆயிருக்கு. அது குடிக்க முடியாத நிலைமைக்கு மாறிக்கொண்டு வருகிறது. வேர்ல்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு 122 நேஷன்ஸில் ஒரு கணக்கு எடுத்திருக்காங்க. அதில் டாப் 3ல இந்தியா இருக்கு. சைனா, அமெரிக்காவுக்கு அடுத்து தண்ணியை பொல்யூட் பண்ணுற நாடுகளில் இந்தியா தான் மேஜர் கான்ட்ரிபியூட்டர். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பொல்யூஷன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரைனேஜஸை தண்ணியில் கலந்துடுறாங்க. நிறைய பாண்ட்லாம் இருக்குல்ல, குளங்கள்லாம் அழிக்கிறார்கள். குளங்கள், தண்ணீர்
தேங்குற இடங்களை அங்க வந்து மாசுபடுத்துறார்கள். ஸோ இது நிமித்தமாக குடிக்கிற தண்ணி வந்து குறைஞ்சிட்டே போகுது. இந்த அர்பனைசேஷன் ஒன்று சொல்லுவாங்க, இந்த குளங்களையும் ஏரிகளையும் மூடிட்டு அது மேல ஃபிளாட்ஸ் கட்டுறதும் அது மேல இண்டஸ்ட்ரீஸை கட்டுறதும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அதிகமாகி கொண்டிருக்கிறதால தண்ணியோட சோர்ஸ் வந்து குறையுது. தண்ணி கிரவுண்ட் வாட்டர்ல தண்ணி குறைஞ்சிட்டே இருக்கு. நிறைய இண்டஸ்ட்ரீஸ், நிறைய தொழிற்சாலைகள் வந்து அதில் இருக்க கழிவுகள் எல்லாத்தையும் வந்து தண்ணீரை கலந்துடுறாங்க, ஏரிகளிலும் குளங்களிலும் கலந்துடுறாங்க. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா உலக லெவல்ல 1/5 நிலப்பரப்பு ட்ரை ஆயிடுச்சு. ஏன்னா ட்ரை கண்டிஷன் ஆயிடுச்சு, அங்க தண்ணியே உருவாகாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. இந்த மாதிரி நிலைமை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறது. இதே சிச்சுவேஷன் காணப்பட்டதுன்னா 2035 நிறைய இடத்துல தண்ணியே இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படும்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அலார்மிங்கான சிச்சுவேஷனுக்குள்ள தான் நம்ம வாழ்ந்துட்டு கொண்டு இருக்கிறோம். ஸோ இப்படியாக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி நிறைய பொல்யூட் பண்றோம். அர்பனைசேஷன்ற பேர்ல தண்ணிக்கான சோர்சஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்டாப் பண்றோம். இதனோட விளைவுகள் பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ இந்த விளைவுகளை நம்ம ஃபேஸ் பண்ற நாட்களுக்குள்ளாக தான் நம்ம கடந்து போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்படி உணவு ரொம்ப நமக்கு அவசியமோ அதே மாதிரி ஈக்குவலண்டா தண்ணியும் மிக முக்கியம். தண்ணி இல்லாமல் ஒரு மனிதனால் வாழ முடியாது. ஏன்னா தண்ணி கண்டிப்பாக ஒரு உயிர் வாழ்வதற்கு தேவையான ஒரு விஷயம் என்னன்னா தண்ணியும் மிக முக்கியமானது. ஸோ இந்த விஷயத்தை நம்ம பாதுகாக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஏன்னா 2 லட்சம் பேர் இந்தியாவில் மாத்திரம் ஒரு வருஷத்துல மரிக்கிறார்கள். பொல்யூட்டட் வாட்டரை குடிச்சோம், தண்ணி இல்லாததாலையும் ஒரு வருஷத்துல 2 லட்சம் பேர் மரிக்கிறார்கள். இது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. இதனாலதான் ஆண்டவர் வந்து இது ஒரு மிகப்பெரிய அடையாளமாக கடைசி நாட்கள்ல குறித்திருக்கிறார். ஸோ நம்ம ஊர்ல இப்பேற்பட்ட சூழ்நிலை அப்படின்னா, நிறைய பாதிப்புக்குள்ளான நாடுகள்ல ஆப்பிரிக்க கண்டம் தான் அதிகமா பாதிப்புக்குள்ளா இருக்கிறது. இந்த பாதிப்பு வந்து நான் ஆப்பிரிக்கான்னு சொன்னதால மற்ற இடங்கள் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இந்திய தேசத்துல பார்த்தோம் எப்படி இருக்குதுன்னு. மற்ற உலக நாடுகளிலும் தண்ணீர் பஞ்சம் தான் இருக்கு. ஆனா அதிகமாக பாதிக்கப்பட்டதுன்னா ஆப்பிரிக்க கண்டம் தான். நிறைய பேர் ஒவ்வொரு நாளும் வந்து நீங்க யோசிச்சு பாருங்க, 6 மணி நேரம் அந்த ஜனங்கள் நடந்து போய் அவங்க தண்ணிக்காக அவங்க கொண்டு வராங்க, குடிக்கிற தண்ணிக்கு 6 மணி நேரம் நடக்கிறார்கள். இது எவ்வளவு ஒரு வேதனையான விஷயம். மற்ற காரியங்களையும் பார்க்கணும், தண்ணி எடுப்பதற்காக மாத்திரம் இவ்வளவு நேரம் செலவு செய்கிறார்கள். 6 மணி நேரம் அவர்கள் போய் தண்ணியை கொண்டு வராங்க. அந்த கொஞ்சம் தண்ணி கூட வந்து குடிக்க ஏதுவான தண்ணி இல்லை. அதை குடிச்சு நிறைய பாதிப்புக்குள்ளாக நிறைய வியாதிகள் அவர்களுக்கு வருது. அந்த வியாதியால மரிக்கிறார்கள். 8 லட்சம் குழந்தைகள் ஒரு ஆண்டுக்கு மரிக்கிறார்கள். கிட்டத்தட்ட 20 செகண்டுக்கு ஒரு குழந்தை வந்து மரித்து கொண்டிருக்கு டயரியாவானால் நிமித்தமாக. அந்த டயரியா வந்து ஒரு காமன் வியாதி அந்த ஊர்ல. இது வந்து ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா வந்து நம்ம நிறைய நல்லா இருக்கும், நம்ம நிறைய தண்ணி நம்ம கிடைக்குது, நம்ம ஈஸியா எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வந்துடுறோம். ஆனாலும் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படுகிற மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா, நாம ரொம்ப கவனமா இருக்கணும். நாம வந்து தண்ணியை கவனமாக பயன்படுத்தணும். நம்ம குடிக்கிறதாக நிறைய விஷயத்துக்கு நம்ம தண்ணியை பயன்படுத்தணும். தண்ணியை கவனமா பயன்படுத்தணும். நிறைய இடத்துல நம்ம வந்து ஞானமுள்ள பிள்ளைகளை காணப்படணும். ஏன்னா தண்ணி பஞ்சம் வரும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நாம் அதை விசுவாசிக்கிறோம். இது கடைசி நாட்கள்ல ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதுக்கான காசஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இந்த காசஸ் எல்லாத்தையும் நம்ம கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். நிறைய இடத்துல வந்து நம்ம வீட்டில் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் போடணும், நிறைய பாண்ட்ஸ் உருவாக்கணும், நிறைய இந்த வாலண்டியரிங் ஒர்க் இது எல்லாத்தையும் நம்ம இன்வால்வ் பண்ணிக்கணும். கண்டிப்பா தண்ணி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம உயிர் வாழ்வதற்கு தேவையான முக்கியமான விஷயத்தில் தண்ணியும் ஒன்று. அந்த தண்ணியை வீணாக்காத பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். கிறிஸ்தவ பிள்ளைகளா இருக்கிற நாம் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப ஞானமா இருக்கணும். கடைசி நாட்களுக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்ன அடையாளங்கள் துல்லியமாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஸோ இன்னைக்கு எப்படி வந்து தண்ணீர் பஞ்சம் எப்படி நம்ம தேசங்களில் காணப்படுது, அது இன்னும் எப்படி அதிகரிக்க போகுது அப்படின்றது நம்ம டீட்டெயிலாக இன்னைக்கு பார்த்தோம். ஸோ வரவிருக்கும் நாட்களில் அடுத்த 2 பஞ்சங்களை குறித்து நாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.